வெல்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டியோட மார்க்கெட் இன்னைக்கு எப்படி பிஹேவ் ஆச்சுன்னு தான் வந்து பார்க்க போறோம். பாருங்க, இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்பவே சிம்பிளா வந்து நம்ம நார்மலா நிஃப்டியோட சார்ட் வந்து நம்ம சிபிஆர், அதாவது சிபிஆர் பயர்ஸ்ல வந்து சிபிஆர்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. சிபிஆர் வித் பிவோட் லெவல்ஸ் டெய்லின்னு. இதை வச்சு தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம். இது வந்து டெய்லி சீரீஸ் மாரி இருக்க போகுது. இப்போ பாருங்க, மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, இது நேத்தோட ஹை. இந்த லைன் வந்து நேத்தோட ஹை, எல்லோ லைன் வந்து. இப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, நேத்தோட ஹைலேருந்து காலையிலேயே போயிட்டு இங்கேருந்து கொஞ்சம் செல்லர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்காங்க. ஸோ இங்கே கொஞ்சம் செல்லர்ஸ் வந்து இங்கேருந்து மார்க்கெட்டை கீழே இறக்கியிருக்காங்க. என்ன ஆயிருக்கு, நார்மலாக இந்த பிவோட் லைன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த பிவோட் கிட்ட வந்துட்டு ஒரு புல்லிஷ் சிக்னல் கிடைச்சிதுன்னா அடுத்தது இது இது வந்து இதோட R1. ஸோ R1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்ட் ஆகி மேலே போய் டச் ஆச்சு. அதேமாரி திரும்ப அகெயின் பார்த்தீங்கன்னா பிவோட்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு டச் ஆச்சு. இப்போ இதில் என்ட்ரி பிளான் பண்ணவங்க இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஒன்லி எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஜஸ்ட்டு நம்ம பார்க்கறதுக்கு தான், ஒரு ஸ்டடிக்காக. ஏன்னா நம்ம பார்த்தோன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இங்கேருந்து ஒரு ட்ரேட் பிளான் பண்ணியிருந்தோம்னு வைங்களேன். இந்த கேண்டிலோட லோக்கு மார்க்கெட் பாருங்கள், இங்கேருந்து அழகாக இந்த டார்கெட் வந்து கொடுத்துச்சு. அதேமாரி ஆஃப்டர்நூனில் என்ன ஆச்சு, தட 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 தடன்னு கீழே வந்துச்சு. வந்துட்டு அகெயின் இங்கேருந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டுச்சு. சேம் அந்த கேண்டிலோட லோவில் நீங்கள் டார்கெட் வச்சுட்டு R1 வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா ஈஸியான உங்களுக்கு டார்கெட்ஸ் வந்து கிடச்சிடும். இப்போ நம்ம மெயினாக வந்து நிஃப்டி வந்து ஓவராலாக எங்கே போவோம்னு சொல்லிட்டு பிவோட் வச்சு பார்க்குறோம். பட் ஆப்ஷன்ஸ் சார்ட்டில் நம்ம பிவோட் வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இன்னிலேருந்து நமக்கு ஆப்ஷன்ஸோட சார்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு முதல்ல நம்ம பார்த்துடலாம். இந்த லெவல்ஸ்லாம் வந்து நம்ம முன்னாடியே மார்க் பண்ண லெவல்ஸ் தான். இதெல்லாம் வந்து பழைய லெவல்ஸு அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது நாளைக்கு வந்து இன்றைக்கி நம்ம மார்க் பண்ணுவோம். இன்னைக்கு காலையில் என்ன ஆச்சுன்னா, வந்த உடனே ஒரு என்ட்ரி வந்து இது கொடுத்துச்சு. எங்கே கொடுத்துச்சு, இங்கே பாருங்கள். இங்கே கீழேருந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துலேருந்து வந்து கொடுத்துச்சு. இந்த இந்த லைன்லேருந்து இதிலலாம் இந்த லெவல்ஸ்லலாம் எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரு விக்கு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு போவோம். அந்த டைமில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து எடுத்திருக்க முடியாது. இந்த 167 ரேஞ்சில் வந்து நம்ம எடுத்திருக்க முடியாது. ஆனால் இந்த 200 லெவலில் வந்து நம்ம தாராளமாக எடுத்துகிட்டு ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அடுத்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோன்னா அழகாக ஒரு 85 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு மார்னிங்கே வந்து இது கேப்சர் பண்ணுச்சு. அடுத்தது நமக்கு ஒன்ஸ் மார்க்கெட் என்ன ஆச்சு, இது வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில். மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து மேலே ட்ராவல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்கே வந்து ட்ராவல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது எங்கே வெயிட் பண்ணணும், அகெயின் இந்த லெவல் வந்து ஒன்ஸ் இது வந்து திரும்ப இந்த இந்த லெவல்கிட்டே வரணும். கீழே இருக்கிற லெவல்லேருந்து பை பண்ணணும், மேலே இருக்கிற லெவல்லேருந்து செல் பண்ணணும். இதுதான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கே வந்துட்டு இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு இங்கே அழகாக ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணுச்சு. ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆச்சு பாருங்கள், அகெயின் ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட்லாம் போயிட்டு ரொம்ப மேலே போயிடுச்சு இது பாருங்கள். அப்போது நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி எங்கே பிளான் பண்ணியிருந்துருக்கலாம், என்ட்ரி வந்து இந்த லெவல்ஸில் இந்த இடத்துலேருந்து பிளான் பண்ணியிருக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு சென்செக்ஸ்ன்றதால ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம தாராளமாக எடுக்கலாம். எடுத்தோன்னா நமக்கு முதல்ல இங்கே ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிட்ட தாராளமாக கிடச்சிடுச்சு. இப்போது இதில் அடுத்தது நீங்கள் அடுத்த லெவலில் எங்கே பிளான் பண்ணணும், இப்போ மார்க்கெட் வந்து இந்தமாரி போயிட்டே இருக்குது. இது வந்து கால் சைடு மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு என்ன ரீசன்னா, கால் சைடு வந்து கீழே நிறைய லெவல்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போகும். இப்போ பாருங்கள், அடுத்தது இது மார்க்கெட் மேலே போச்சு. பட் இங்கே ஃபுல்லாக கீழே வரல. இங்கே ஒரு கேப் மாரியே இருக்குது. இப்போ என்ன ஆகும், இப்போ மார்க்கெட் இங்கேயும் இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு. ஆனால் இங்கேயும் நமக்கு லெவல் எங்கே இருக்குது, 635 தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ மார்க்கெட் என்ன ஆச்சு, நம்ம இந்த மாதிரி டக்குன்னு போகும்போது இங்கேயே எடுக்கணும்னு வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு கீழே என்ன லெவல் இருக்கோ அங்கே வந்து ஒரு விக்கு ஒன்று ஃபார்ம் ஆகட்டும்னு வெயிட் பண்ணணும். அந்த மாரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விக்கு வந்து ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? இந்த லெவல் வந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சு, கம்ப்ளீட்டாக பிரேக்கப் ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டு ஒரு விக் ஃபார்ம் ஆனதால்
நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா, இங்கேருந்து ஒரு என்ட்ரி வந்து பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த அந்த பிளான் எப்படி எப்படி பண்ணியிருக்கலாம்னா, பாருங்க. இந்த லெவலுக்கு வந்துச்சு. வந்துட்டு விக் இங்க ஃபார்ம் ஆயி முடிஞ்சது இந்த கேண்டிலு. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு டார்கெட்டா வந்து இத எடுத்திருக்கலாம். அகைன் செகண்ட் டார்கெட்டா வந்து நம்ம இந்த லெவல 100 பாயிண்ட்ஸ்க்கு எடுத்திருந்துருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த லெவலும் இப்ப அட்டைன் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னா, திரும்ப மார்க்கெட் வந்து இந்த கீழ் லெவல்ல வருதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த கேண்டில்ல வந்து நீங்க என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலே நீங்க பாருங்களேன் நல்லா ஜூம் பண்ணி. ஆல்ரெடி என்ன ஆச்சு? மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழ வந்துச்சு. இங்கேருந்து ஒரு வாட்டி கீழ வந்துச்சு. இந்த லெவல் எங்க இருக்கு? இதுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. ஸோ இங்கேருந்து நீங்க என்ட்ரி எடுத்தீங்கனாலும் மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும்? உங்களால நெறைய பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ண முடியாது. பாருங்க. இங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ், 32 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு இங்கேருந்து தெரியுது. ஸோ இது வந்து நம்ம என்ட்ரி இந்த ஏரியால பிளான் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் விக்க வச்ச மாரி ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா, இங்க நம்ம பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனா என்ன ஆச்சு மார்க்கெட்டு? இந்த இடத்துலயும் விக்க வச்சது. பட் கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆவல. அகைன் இத உடைச்சிட்டு கீழ போயிடுச்சு. இப்ப கீழ போம்போது நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த கீழ என்ன லெவல் இருக்குன்னு பார்க்கணும். பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஃபார்ம் ஆயிட்டு விக்கும் வச்சது. இப்ப நம்ம என்ன பிளான் பண்ணலாம்னா, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து பிளான் பண்ணலாம். இந்த இடத்துல பிளான் பண்ணும்போது நீங்க அகைன் சேம் ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. 30 டூ 35 பாயிண்ட்ஸ் வைக்கிறீங்க. நீங்க மாட்டுன்னு இத ஃபர்ஸ்ட் டார்கெட்க்கு இங்க எடுத்திருக்கலாம். இல்ல செகண்ட் டார்கெட் இங்க எடுத்திருக்கலாம். மேக்ஸிமம் நம்மளால அவ்வளோதான் முடியும். இவ்வளோ பெருசு மார்க்கெட் போது. ஆனா அந்த டைம்ல நமக்கு எடுக்கணுன்றது தோணாது. நம்மளால கொஞ்சமா தான் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கால் சைடு வந்து மொத்தம் ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஒரு 85 பாயிண்ட்ஸ். அதாவது நம்ம ஒரு நோட்ஸ் மாரி இங்க எடுக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 85 ஒரு 85 தென் செகண்ட் வந்து ஒரு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சது? செகண்ட் ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சது. அப்புறம் தேர்ட் வந்து எவ்வளோ கிடைச்சது? தேர்ட் வந்து உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. ஃபோர்த் வந்து எவ்வளோ கிடைச்சது? ஃபோர்த் வந்து உங்களுக்கு அகைன் ஒரு 120. நம்ம 100 பாயிண்ட்ஸ்ன்னு எடுத்துன்னு போலாம். ஸோ இந்த நமக்கு வந்து கால் சைடு ஸ்டாப் லாஸே போகாம இந்த 4 என்ட்ரி வந்து நமக்கு கிடைச்சது. இதுக்கப்புறம் புட் சைடு வந்து இன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, இந்த லெவல் இருக்கு இல்லையா? இந்த 281றது இதுதான் இதோட பேஸ். இந்த பேஸ்னா என்னன்னா, இருக்கிறதுலயே கடைசி லெவல். மார்க்கெட் இதையும் தாண்டி உடைச்சதால ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் இங்கேருந்து மேல வர முடியல. இங்க வந்து செல்லர் உள்ள பூந்துட்டாங்க. இந்த புட் சைடு செல்லர் இங்க பூந்ததால, அகைன் இது இங்கேருந்து மேல வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப இங்க செல்லர் பாருங்க. ஒரு இன்வெர்டட் ஹேமர் போட்டு மார்க்கெட்ட கிட்டத்தட்ட இது எங்க போய் முடிஞ்சது தெரியுமா உங்களுக்கு? பாருங்க. கிட்டத்தட்ட இது போயிட்டு 0ல தான் போய் முடிஞ்சது. ஸோ, நம்மளோட லெவல்ஸ் இதுவுமே சொல்லும். இப்ப செல்லர் இருக்காங்கன்னு வைங்க. இந்த பேஸ் லெவல உடைச்சிடுச்சுன்னா, பாருங்க. மார்க்கெட் அழகா 0 எடுத்துன்னு போய் ஸோ இது வந்து இன்னைக்கு நடந்தது. அதாவது இன்னைக்குன்றது வந்து 30த் ஜூலைக்கு வந்து நடந்தது வந்து இன்னைக்கு. இன்னைக்கு சென்செக்ஸ்ல கால் சைடு மட்டும் நமக்கு ஆல்மோஸ்ட் 80, 70 ஒரு 350 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு கேப்சரிங் கெப்பாசிட்டி வந்து இருந்துச்சு. இது இன்னுமே இது பாருங்க இது போயிருக்கு. ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் போயிருக்கு? கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ்லாம் போயிருக்கு. ஆனா நம்ம அவ்வளோ கேப்சர் பண்ண முடியாது பிராக்டிகலா சொல்லப்போனா. அதனால தான் நம்ம இங்க 100 பாயிண்ட்ஸோட நிறுத்தியிருக்கோம். இப்ப பாருங்க. அடுத்தது நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து நிஃப்டியோட 24,150 கால் ஆப்ஷன். இது வந்து நாளைக்கு வந்து என்ன 31 ஜூலை 2026. நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கால் சைடு போனோம்னா, மார்க்கெட் என்ன பண்ணணும்? மார்க்கெட் வந்து கீழ வந்து எந்தெந்த ஏரியால சப்போர்ட் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒன்ஸ் இங்க ஓப்பன் ஆயி இங்க ஒரு விக் போட்டுச்சுன்னா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேல வரலாம். அதே இல்ல, இன்னும் கொஞ்சம் கீழ வரணும்னா, இங்கேருந்து இங்க வந்து ஒரு விக் போட்டுச்சுன்னா, இன்னும் நல்லா மேல போவும். இதுவரைக்கும் மேல போலாம். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கும் கீழ வந்து லெவல்ஸ் இருக்கு. மார்க்கெட் இன் கேஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா சொல்றேன். இந்த லெவல்ஸ்லாம் வந்து வொர்க் அவுட் ஆகலாம். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 174. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 155.
இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 140. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 200. இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. எங்க இருக்கு லெவல் பார்த்தீங்கன்னா, பாருங்க. உங்களுக்கு 240ல ஒரு லெவல் இருக்கு. 275ல லெவல் இருக்கு. லாஸ்ட் பேஸ் லெவல் பார்த்தீங்கன்னா, 109 தான் இதோட பேஸ் லெவல். ஸோ, இந்த லெவல்ஸ்லாம் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்க எப்ப என்ட்ரி எடுக்கணும்னா, ஒரு கேண்டில் இந்த மாரி வரணும். ஒரு கிரீன் கேண்டில் வந்து இந்த மாரி வருது. ஃபார்ம் ஆயிட்டு வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில். அடுத்த கேண்டில் இப்படி விக் வச்சுட்டு ஒரு கிரீன் கேண்டில் அந்த மாரி ஃபார்ம் ஆவுது. இல்ல இங்க விக் வச்சுட்டு இங்க கிரீன் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆவுதுன்னா, நீங்க என்ட்ரி இங்க பஞ்ச் பண்ணி அதுக்கு மார்க்கெட் முதல்ல இப்படி கீழ வரணும். கீழ வந்தா தான் மேல போ முடியும் லிக்விடிட்டி எடுத்துக்கின்னு. ஸ்டாப் லாஸ் வந்து ஜென்ரலா நிஃப்டில வந்து நீங்க எவ்வளோ வைக்கலாம்? ஒரு 20 பாயிண்ட்ஸ் வைக்கலாம். இது எல்லாமே முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கு தான். நம்ம வந்து இந்த சீரிஸ் டெய்லியுமே கன்டின்யூ பண்ணுவோம். ஸோ இந்த சீரிஸ்ல வந்து நம்ம அடுத்த நாள் எப்படி வந்து என்ட்ரி பிளான் பண்ணலான்றது ஒரு ஷார்ட்டா ஒரு ரீகேப் மாரி ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 24 150ல ஃபர்ஸ்ட்டு 109 அதாவது 110 கிட்ட ஒரு ஜோன் இருக்கு. அப்புறம் 140 அப்புறம் 155 அப்புறம் மேல 175 அப்புறம் 200 அப்புறம் 240 அதுக்கு மேல 275. ஸோ இந்த ஜோன்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா, கீழ வந்து தான் போணும்னு இல்ல. மார்க்கெட் இன்கேஸ் ஓப்பன் ஆகும்போதே கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆயி இந்த 240க்கு மேல ஒரு கிரீன் கேண்டில், புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் வைக்குதுன்னா, அடுத்தது 275 வரைக்கும் மார்க்கெட் தாராளமா போகலாம். ஸோ இந்த லெவல்லாம் நாளைக்கு வந்து இம்பார்ட்டன்ட். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுதான் 200 தான் பேஸ். நாளைக்கு இன்கேஸ் ஒரு ரெட் கேண்டில் இதையும் தாண்டி கீழ க்ளோஸ் வச்சிடுச்சு. ஏதாச்சும் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆவுது. இங்க வந்து க்ளோஸ் வச்சிடுச்சு. அடுத்த ரெட் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ தான் போகும். அப்படியே போயிட்டு புட் சைடு வந்து கீழ தான் போகும். அது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். அதேமாரி புட்ல வந்து இன்கேஸ் மேல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆவுது. இத பிரேக் பண்ணிடுச்சுன்னா, அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து இது போகலாம். அந்த மாரி டைம்ல பார்த்தீங்கன்னா, புட்ல பேஸ் வந்து 200 தான். மேல பார்த்தீங்கன்னா 243 அடுத்தது 280 அடுத்தது 330. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பாயிண்ட்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கலாம். நீங்க அதையுமே மைண்ட்ல வச்சுக்கணும். சென்செக்ஸ்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ். நிஃப்டினா 5 பாயிண்ட்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ். அத வந்து நம்ம ஒரு ஜோன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நாளைக்கு நிஃப்டியோட கால் அண்ட் புட் சைட் லெவல்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த லெவல்ஸ் எப்படி வொர்க் ஆகுதுன்னு நாளைக்கு ஈவினிங்ல நானு ஒரு அனலைசிஸ் வீடியோ வந்து போடுறேன். இதேமாரி உங்களுக்கு சென்செக்ஸ்லயும் வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சென்செக்ஸ்லயும் நம்ம வந்து போடலாம். பட் நாளைக்கு ஃப்ரைடே. ஃப்ரைடே வந்து என்னது? சென்செக்ஸ்க்கு எக்ஸ்பைரிக்கு அடுத்த நாள் பிரீமியம்ஸ்லாம் ரொம்ப ஹையா இருக்கும். அதனால நிஃப்டில ட்ரேட் பண்றது உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு வீடியோல நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த சார்ட்ட வந்து அனலைஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.